ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு வச்சு ஒரு தோசை செய்ய போறோம். கடலை மாவு தோசை. நம்ம எப்பவுமே அரிசி மாவுல தான் தோசை செஞ்சு சாப்பிடுவோம். கோதுமை மாவு தோசை, அப்புறம் மைதா மாவு தோசை, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா தோசைலாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதே போலதான் இந்த கடலை மாவு தோசையும் ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசைன்னு சொல்லலாம். இதுக்கு கடலை மாவு நீங்க வீட்டில் இருந்ததுன்னா போதும், நம்ம டக்குன்னு ஒரு டிஃபன் செஞ்சிடலாம். கடலை மாவு பாத்தீங்கன்னா பிளைன் கடலை மாவு வாங்கி வைக்கிறோம். நான் சக்தி பிராண்ட்ல பிளைன் கடலை மாவு வாங்கியிருக்கேன். ஏன்னா நீங்க கடலை மாவுலயே பஜ்ஜி போண்டாலாம் செய்யக்கூடிய கடலை மாவும் இருக்கு. நீங்க அதை வாங்கக்கூடாது. பிளைன் கடலை மாவு தான் கடலை மாவு தோசை செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். கடலை மாவுல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அரிசி மாவு தோசையில உளுந்தெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால அதுல நல்ல சத்துக்கள் இருக்கும், அதே மாதிரி தான் கடலை மாவுலயும் இதுல நார் சத்து அதிகமா இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஹை புரோட்டீன் இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் இந்த கடலை மாவுல இருக்கு. இந்த கடலை மாவு தோசை எல்லாருமே செய்யலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு போல ஒரு டிஃப்ரெண்டா கடலை மாவு தோசை செஞ்சு நம்ம சாப்பிடலாம். கடலை மாவு தோசையில எப்பவும் போல பிளைனாவும் செஞ்சு சாப்பிடலாம். அது கூட வெங்காயம், கேரட், பீன்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு காய்கறி தோசையாகவும் செய்யலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் டிஃப்ரெண்டா நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். இப்ப நான் ஒரு 2 கப்பு கடலை மாவு போட போறேன். இந்த கப் 1/3 கப்ல நான் 2 கப் ஆட் பண்ண போறேன். இன்னொரு கப்பு 2வது கப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்றேன். சில பேருக்கு கடலை மாவு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே கடலை மாவுல எந்த ஒரு ஐட்டம் செஞ்சாலும் நீங்க தோசை வெரைட்டி, அதாவது காரமா செய்யக்கூடிய ஐட்டம்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருங்காய பொடி சேர்த்து ஆட் பண்றது ரொம்ப நல்லது. பெருங்காய பொடி வாசனை ஸ்மெல் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பிளஸ் காரத்துக்கும் மிளகாய் பொடி சேர்த்தா நல்லா இருக்கும். அடுத்ததா 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா சீரக பொடி நான் ஆட் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கட்டி தட்டாம இருக்கும். இந்த மாதிரி விக்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்க, நம்ம தோசை மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இருந்தா ஓகே. நான் தோசை தவா வச்சாச்சு. தோசை தவா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் தோசை ஊற்றிடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நான் கரைச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பரா வரும் நமக்கு தோசை. கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். தோசை வெந்ததும் ஒன் சைட் திருப்பி போட்டுட்டு நம்ம தோசையை சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஒரு பக்கம் செவந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். அழகா வெந்துருச்சு. இந்த பக்கம் வெந்ததும் நம்ம தோசை எடுத்துடலாம். உங்களுக்கு சீரகம் முழுசா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். சில பேருக்கு அதை பைட் பண்றது ரொம்ப பிடிக்கும். சீரகம் அங்கங்க கடிப்படும் போது சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நீங்க முழு சீரகமாவும் இதுல போட்டுக்கலாம். நான் சீரக பொடியா போட்டுக்கிட்டேன். ஸோ எப்படி வேணாலும் நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை மாவு தோசை கூட வந்து நீங்கள் தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி அதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். நான் வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து சூப்பரான கடலை மாவு தோசையும், அதுக்கு சூப்பரான ஒரு தொட்டுக்க சைடிஷ் வந்து கத்திரிக்காய் தொக்கு, சூப்பரான ஒரு தோசை, கடலை மாவு தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கடலை மாவு தோசை செஞ்சு சாப்பிட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.